ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, வீடே கமகமன் மணக்கிற மாதிரி ஒரு ரசப்பொடி தான் அரைக்க போறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தினமும் அவங்க மதிய உணவுல ரசம் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு மாசத்துக்கு தேவையான பொடியை அரைச்சி வச்சுட்டீங்கன்னா டெய்லி ஒரு 5 நிமிஷத்துல ரசம் வைக்கலாம். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. ரசப்பொடிக்கு முதல்ல எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப்பு தனியா எடுத்துக்கோங்க. தனியாவோடைய அளவு வச்சு தான் மற்ற பொருளுடைய அளவை அளக்க போகிறோம். 1 கப்பு தனியாவை பேனில் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தனியா நல்லா சூடாகி அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்து விட்டாலே அது நல்லா சூடாகி ஃப்ளேவர் நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிடும். தனியாவுடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வர ஆரம்பிக்குது. தனியாவுடைய கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தனியாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. 1 கப்பு தனியாவுக்கு 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து விட்டுக்கணும். துவரம்பருப்புடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். இது வறுப்பட்டு வரதுக்கு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா டக்குன்னு தீய ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு சரியாக வறுப்பட்டு வராது. பருப்புடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. 1 கப்பு தனியாவுக்கு 1/4 கப்பு சீரகம் எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் சீரகத்தை வறுத்து விட்டால் போதும். சீரகம் நல்லா சூடானால் போதும். அதோடைய ஃப்ளேவர்லாம் நல்லா வெளியில் வரணும்னு அவசியம் இல்லை. சீரகம் நல்லா சூடாகி வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. 1/4 கப்பு மிளகு எடுத்துக்கோங்க. மிளகையும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கணும். மிளகு நல்லா சூடாகி 1, 2 நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். மிளகு நல்லா வறுபட்டு 1, 2 வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரசம் தாளிக்க காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய்லாம் சேர்ப்போம். அதனால் 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் வறுத்து விட்டால் போதும். லோ ஃப்ளேமில் 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டாச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. 4லேருந்து 5 கொத்து கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வர அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்குறனால ரசப்பொடியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. வறுத்த பொருள்லாம் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நான் கம்மியான அளவு அரைக்கிறனால 1 ஈடாக அரைச்சி எடுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் அதிக அளவில் அரைக்க போகிறீங்கன்னா 2லேருந்து 3 ஈடாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்கன்னா ஒரு 1 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டு ஒரு ஸ்டீல் டப்பாவோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவோ ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும். அதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மினிமம் 4லேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரசப்பொடி சூடாக இருக்கும் போது நீங்கள் மூடி போட்டு வைக்காதீங்க. ஏன்னா ரசப்பொடி சூட்டில் வேர்வை விட்டு சீக்கிரமாக வண்டு வைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஆற விட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரசப்பொடியை சேர்த்து ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா செவக்க ஆரம்பிக்குது. இப்போ 5 பல்லு பூண்டை தோலோடு இடித்து சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை முழுசாக சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 30 செகண்ட் வறுத்து விட்ட பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒப்பீனியன் சஜஷனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அது என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஒன்று சேர வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க ரசப்பொடியிலேருந்து 2 ஸ்பூன் ரசப்பொடியை சேர்த்துக்கோங்க. ரசப்பொடி சேர்த்து அந்த தக்காளியோட ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது முழு நெல்லிக்காய் சின்ன சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி நீங்கள் புளி திப்பியோடையே சேர்த்துக்கலாம். இல்லை திப்பியெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் தண்ணியை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துருக்கனால நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் விதத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரசம் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொடியை சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு ரசத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு.
அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரசம் நல்லா சூடாகி நல்லா நுரைச்சி வந்து அங்கங்கே கொதி வரும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்படி நீங்கள் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா ஒரு ட்ராப் கூட சாப்பிட முடியாது. கடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம கீழே தான் ஊற்ற வேண்டியது இருக்கும். ரசத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து அதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலைக்கு போங்க. ரசம் நல்லா நுரைச்சி அங்கங்கே கொதி வருது பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கலரி விட்டு அடுப்பை விட்டு இறக்கி வச்சுருங்க. வீடே மணக்கிற அளவுக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.